இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சிலுவையையும் சிலுவையில் அவர் பெற்றுத்தந்த ஆசீர்வாதங்களையும் குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சிலுவையை குறித்தும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன ஆசீர்வாதங்களை நமக்கு சுதந்திரித்து தந்தார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் தேவனோடு கூட ஒப்புரவாகுதலை நமக்கு ஏற்படுத்தினார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் அவர் நமக்கு பாவ மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததுனால அவர் நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மை வைத்த அன்பினால் அவருடைய ஒரே குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ராஜ்யத்தை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய குமாரனை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படுவேன், அவருடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கும் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ராஜ்யத்தை அடைய வேண்டும், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ அவர் நம்மேல் வைத்த தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே அவர் கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே அந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் தாமே அவர் ஒப்பு கொடுத்ததினால் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். என்ன நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் ஒரு நீதிமானுக்காக மரிக்கப்படுவது கூட அரிதுதான். ஒரு நல்லவனுக்காக கூட ஒருவன் மரிக்கலாம். ஆனா நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். தேவன் நம்மேல் அன்பாய் இருந்ததினால் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அந்த அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் ஜீவனை நமக்கு தந்ததினால அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலும் இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவும் தம்மைத்தாமே அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின நிருபத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய பார்வையிலே ஒரு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பாவமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்துதல் இருக்க வேண்டும். இப்போ வெள்ளாட்டு கிடா மற்ற இளங்காளையினுடைய இரத்தத்தை அவர்கள் பாவ நிவாரண பலியாக செலுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். ஆசாரியனுடைய பாவங்கள் அல்லது ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுத்திகரிப்பதற்காகவும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளை சுத்திகரிப்பதற்காகவும் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தமும் காளையினுடைய இரத்தமும் தெளிக்கப்படும் என்று நான் பார்க்கிறோம். அப்போ இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நியாயப்பிரமாணத்துல பார்க்கும் பொழுது கொஞ்சம் குறைய எல்லாம் சுத்திகரிக்கப்படும். மனுஷருடைய மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரம் அவனுடைய பொருட்களும் எல்லாமே இரத்தம் சிந்துதலினால்தான் சுத்திகரிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வருடமும் அந்த பிரதான ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியாக ஜனங்களுக்காகவும் தனக்காகவும்
வெள்ளாட்டுக்கடா இளங்காளையினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே போய் பாவ நிவாரண பலியாக செலுத்துவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மகா பிரதான ஆசாரியராய், அந்த பிரதான ஆசாரியன் வெள்ளாட்டுக்கடாவினுடைய இரத்தத்தையும் அவரை இளங்காளையினுடைய இரத்தத்தையும் கொண்டு போறார். இவர் தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய சொந்த இரத்தத்தையே ஒரே தரம் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக அவர் எடுத்துக்கொண்டு, மகா பிரதான ஆசாரியனா அவர் எடுத்துக்கொண்டு போனார் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வெள்ளாட்டுக்கடாவினுடைய இரத்தமும் கடாரின் சாம்பலும் ஒரு சரீர சுத்தியை அன்று உண்டு பண்ணினது என்று பார்க்கிறோம். அப்போ தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும் என்பது அதிக நிச்சயம். பிரியமானவர்களே, நம்ம அனைவருடைய பாவங்களையும் கழுவ வேண்டும். அதே போல பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்தது போல இன்று இருந்தால் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆடுகள், எத்தனை காளைகளை நாம் பலியிட வேண்டியிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை ஒரே தரம் பலியிட்டு அதை மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிதாவானவர்களுக்கு முன்பாக அவர் கொண்டு சென்று பரிகாரமாய் செலுத்தினது நிமித்தம் நம்முடைய எல்லாருடைய பாவங்களும் சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டது என்பது நிச்சயமா இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் அவரோடு கூட ஒப்புரவாக்கி நம்முடைய ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை குறித்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவி அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புரவாகும்படியாகவும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சுத்திகரிப்பு உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. எப்படி நமக்கு பாவங்கள் வந்தது என்று பார்க்கும் பொழுது, ஆதி பெற்றோர்கள், அதாவது ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே நமக்கு பாவம் வந்தது. அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லா ஜனத்திற்குண்டாகவும் பாவம் வந்தது. நம்ம இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி இருந்ததினாலே, அந்த கீழ்ப்படிதனால் அநேகரை அவர் நீதிமான்களாக்கினார். அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படி ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினால், அவர் தன்னை தாழ்த்தினதினால் மரண பரியந்தம் படிந்தவராய், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தபடியினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மை நீதிமானாக்குகிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து இதை விசுவாசித்து நாம் அறிக்கையிடும் பொழுது அவரால் நாம் கழுவப்பட முடியும், அவரோடு கூட நாம் ஒப்புரவாக முடியும். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த தியான வேலைக்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி உம்முடைய இரத்தம் எங்களை பாவங்களற கழுவி ஆண்டவரே தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பினாலும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில் பாவங்களற எங்களை கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பாக எங்களை ஒப்புரவாக்கினீரே. ஆண்டவர் உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. உம்முடைய இரத்தத்தினால் வந்த அந்த பாவ மன்னிப்பை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அதை உணர்ந்தவர்களாக உம்மிடத்தில் விசுவாசித்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியான பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.